திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த வெள்ளம்பாக்கம் கிராமத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத முட்புதர்கள் நிறைந்த இடத்தில் பள்ளி கட்டப்பட்டுள்ளதால் கடந்த 3 வருடமாக ஒரே ஒரு மாணவி மட்டுமே படித்து வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்போம். தாமோதரன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள வெள்ளம்பாக்கம் கிராமம். இந்த கிராமத்தில் 1 முதல் 5 வரை இருக்கும் தொடக்கப்பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்படுகிறது. இந்த பள்ளிக்கூடம் செயல்படும் இடம் என்பது ஆள் நடமாட்டமே இல்லாத முட்புதர்கள் இருக்கும் ஒரு பகுதியில் தான் இந்த பள்ளிக்கூடம் செயல்படுகிறது. சுமார் 28 லட்சம் ரூபாயில் புதிய பள்ளி கட்டிடம், 5 லட்சம் ரூபாயில் சமையலறை, 41,000 ரூபாயில் கழிவறை, இவைகள் அனைத்தும் கட்டப்பட்டும் இந்த பள்ளியை இன்னும் திறக்கப்படவில்லை. மேலும் தற்பொழுது இருக்கும் பள்ளிக்கூடம் ஒரு அரசு நூலகத்தில் செயல்படுகிறது. கடந்த 3 வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு மாணவி தான் படிப்பது உண்மையில் அவலம். இதற்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறார். அவரும் இந்த பள்ளிக்கூடத்தில் நிரந்தர ஆசிரியர் இல்ல, தற்காலிக ஆசிரியர். ஏற்கனவே இருந்த நிரந்தர ஆசிரியர் இங்கிருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டு போனதால் இந்த பள்ளிக்கூடத்தில் யாரும் தற்பொழுது நிரந்தர ஆசிரியர்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ஊரில் இருக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளை அவர்கள் பெற்றோர்கள் இந்த பள்ளியில் படிக்க வைப்பதற்கு பதிலாக தனியார் பள்ளியில் படிக்க வைக்கின்றனர் என்பது உண்மையில் வேதனை. காரணம், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தால் அவமானமாக நினைப்பதாக இங்கு இருக்கும் சிலர் நினைப்பதன் காரணமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை என்பதுதான் உண்மை. நன்றி தாமோதரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.